வஆதிதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபினஸ் சபீலி வலா துபத்திர் தப்தீரா. அல்லாஹ் மூன்றாவது சமூக கடமை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய, ரெண்டாவது பெற்றோருடைய, மூணாவது சமூக ரீதியா அல்லாஹ் தஆலா. முதலாவது கவனிக்கப்பட வேண்டியவர்கள் யார் தெரியுமா? வஆதிதல் குர்பா, உறவினர்களுக்கு அவர்களது உரிமைகளை கொடுத்து விடுங்கள். வஆதிதல் குர்பா ஹக்கஹு, உறவினர்களுக்கு அவருடைய உரிமைகளை கொடுத்து விடுங்கள்னு நம்மளுக்கு பணம் தான் ஞாபகம் வரும். அதை கொடுத்துட்டா நம்ம முடிஞ்சுது. அப்படி இல்லை. சிலருக்கு உங்களோட பணம் தேவையில்லாமல் இருக்கும், சிலருக்கு உங்களோட பணம் தேவையில்லை, ஆனால் உங்களோட பெரியம்மாவாக இருப்பா, உங்களோட சாட்சியாக இருப்பா, உங்களோட தாயோட உறவாக இருக்கும், உங்களோட பணம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களோட நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோமா, ஒரு கோலை போட்டு எப்படி சுகமாகிக்கிறீங்களா என்று அந்த தொடர்பை என்ன செஞ்சுக்கோங்க. ஹக், அது ஹக்கு. உங்களோட கேட்டால் கொடுக்குற மட்டும்தான் ஹக்குன்னு நினச்சிடக்கூடாது. கேட்காம கொடுக்கறது ஹக்கு, தேவை இல்லாமல் இருந்தாலும் அவர்களோடு பேசுவது, உறவு வைப்பது ஹக்கு. வஆதிதல் குர்பா ஹக்கஹு, உறவினர்களுக்கு அவர்களது உரிமையை நீங்க என்ன செய்றீங்க? கொடுத்து விடுங்கள். வல் மிஸ்கீன், ஏழைகள், ஏழைகளுக்கு அவர்களது உரிமையை கொடுத்து விடுங்கள், கடமையை கொடுத்துருங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி சொல்லிட்டு மட்டும் இஸ்லாம் விட்டுறாம, இப்படி சொல்லிட்டு, இப்படி சொல்றதே அடுத்த மதங்களை பொதுவாக குறையும், ஆனால் இப்படி சொல்லிட்டு மட்டும் விட்டுறாம ஏழைகளுக்கு இப்படி உணர்ந்து கொடுக்குறோம் இருப்பான். சட்டத்தால கொடுக்க வச்சா தான் கொடுக்குறோன்னு என்ன செய்வான் இருப்பான். சட்டத்தை இஸ்லாம் என்ன செஞ்சு எப்ப நீ கொடுக்கணும் சட்டத்தை என்ன செஞ்சுக்கிறது போட்டு வைத்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அவ்வளவு பெரிய ஒரு சீர்திருத்த இஸ்லாம் என்ன செய்கிறது? ஒரு சமூக அடிப்படைக்கு சொல்கிறது. சொல்லிட்டு வபினஸ் சபீல், பாதையின் மகன் அப்படின்னா வழிபோக்கர். ஒரு எப்பையும் மனிதலை வழிபோக்கர், வழிபோக்கர் இஸ்லாம் ஏன் சொல்லுது தெரியுமா? எப்பையும் ஒத்த இன்னொரு ஊர்ல இருக்கத்தான் செய்வான், அந்த ஊர்ல உள்ளவர் இந்த ஊர்ல இருக்கத்தான் செய்வான், இது இயல்பு. அப்ப அவருக்குரிய ஹக்கை கொடுங்கலன்னு அவன் அடுத்த ஊருக்காரனை அடிச்சிடக்கூடாது. பணம் கொடுக்கற மட்டுமல்ல, விளங்கிட்டா, ஒரு தவறை தெரியாம செஞ்சுட்டான்னு சொன்னா நம்மட ஊர்ல வந்து நீயே இப்படி செய்வியாண்டல செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவனுக்குரிய ஹக்கில் உள்ளவன் அவன் ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த ஊருடைய இதில் தெரியாம என்ன செஞ்சிருப்பான், சில தவறுகள் நடந்திருக்கும், அதை மன்னிக்கிறது, அவனுக்குரிய பொருளாதாரம், அவனுக்குரிய ரைட் அவனுக்கு கொடுக்கிறது, அவனுக்குரிய உதவியை செய்வது, இவைகள் நம்ம என்ன செய்யணும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்ற வஆதிதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன் வபினஸ் சபீல், வழிபோக்கருக்குரிய பாருங்க சமூக ரீதியான உரிமை, சமூக ரீதியான கடமை. அன்றைய காலத்தில் என்ன செஞ்சாங்கடா, வழிபோக்கர் தங்குவதற்கனே மடங்கள் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு ஊர்களில் அமைச்சு வைத்தார்கள், ஒரு இடத்துல அமைத்து வைத்தார்கள். நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப சொந்த வீட்டுக்கு வரையெல்லாம் ஓலை எழுப்பி ரிங் பண்ணாலும் வர முடியாத அளவுல பேசுறதுக்கு மைக் வச்சு ஒருத்தரும் பேசுறாங்க இல்ல, அந்த அளவுக்கு. அடுத்த வீட்டுக்காரங்க பக்கத்து ஊர்ல யாரிக்கிறாங்க தெரியான்றான். பக்கத்து வீட்டுல நம்ம வெளிநாட்டுல வாழ்றோம், ஓகே, சொந்த ஊர்ல பக்கத்து ஊர்ல யாருக்கேன்னு தெரியாதுன்றாங்க. ஏன் அந்த அளவுக்கு ஆக்கிட்டு கேட்டா சேஃப்டியா? வெளியே போனா உடனே யாரு சேஃப்டி? வெளியே போனா நீ எவன்ட்டு இது மறைஞ்சாயோ அவன்கிட்ட தானே வெளியே போறாய், அப்ப எங்க போச்சு சேஃப்டி? அன்புள்ள சகோதரர்களே, டோட்டல் அட்டச்சு கிடைச்சு வச்சு ஹெல்த்துக்கும் பிரச்சனை, ஹெல்த்துக்கும் பிரச்சனை, மற்ற எல்லாத்துக்கும் என்னது பிரச்சனை. அல்லாஹ் தஆலா சொல்றான் வபினஸ் சபீல், அந்த இப்னு சபீலுக்கு என்ன செய், ஹக்க கொடு. வலா துபத்திர் தப்தீரா, அடுத்த உபதேசம், வீண் விரயம் செய்ய வேண்டாம். வலா துபத்திர் தப்தீரா, ஒரு சமுதாயத்துடைய அழிவுகள்ல மிக முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வீண் விரயம், இஸ்ராஃப். ஹராமானவைகளுக்கு செலவழித்தல் முதலாவது இஸ்ராஃபுக்குள்ள வரும். நிறைய பேர் கூட செலவழிக்கிறத மட்டும் நினைக்கிறாங்க. ஹராமானவைகளுக்கு நாங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு ரூபாய் இஸ்ராஃபுக்குள்ள வரும். வலா துபத்திர் தப்தீரா, ஹராமானவைகள் நம்ம ஒன்றை செலவழிக்கிறோமா, அது இஸ்ராஃப் என்ற பகுதிக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும், வீண் விரயம். வலா துபத்திர் தப்தீரா என்று சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்னல் முபத்திரீன், இந்த மாதிரி வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் கானு இஹ்வான ஷயாத்தீன், சைத்தானுடைய சகோதரர்கள். சைத்தானுடைய ஒருவர் ஒரு முறை வீண் விரயம் செய்யறாரா, அவர் சைத்தானோட சகோதரத்துவத்துக்கான முதல் ஸ்டெப்பை வைக்கிறார். ரெண்டாம் முறை செய்யறாரா, சைத்தானுடைய சகோதரத்துக்கான ரெண்டாவது ஸ்டெப்பை வைக்கிறார். வீண் விரயமே செய்யறாரா, அவர் சைத்தானுடைய சகோதரர். சகோதரரா சைத்தான் இருந்தா சகோதரர் என்னத்தை ஏவுவாரு, வீண் விரயத்தை தான் ஏவுவாரு. அப்ப எங்க போய் நிற்கும், அது உன்னை அழிவுல தான் என்ன செய்யும், போய் நிற்கும். அதனால நான் செய்யறது இஸ்ராஃபா என்பதை நினைக்கணும். இது கூட நம்ம வெளிப்படுத்தி சொல்ல வேண்டிய, எந்த உபதேசம் சொன்னாலும் விரிவாக சொல்ல வேண்டி, இன்னொருத்தனை கொடுக்கறது இஸ்ராஃப்னு நினைச்சிடலாம். நம்ம கூட கொடுக்க கூட இஸ்ராஃப்னு குர்ஆனே சொல்லிட்டு, ஆனால் அவனுக்கு வேண்டிய செலவழிக்கிறான், விளங்கிட்டா, அது இஸ்ராஃப்னு என்ன செய்யல, விளங்கல. வலா துபத்திர் தப்தீரா, முதலாவது ஹராம்ல செலவழிக்கிறது, ஹராமான விஷயங்களுக்கு. இரண்டாவது தேவையில்லாம என்ன செய்யறது, செலவழிப்பதை குறிக்கும். ஆனால் நிறைய தஃப்சீர் ஆசிரியருடைய விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம், அதுதான் உண்மையும். என்னன்னா, நீங்க உண்மைக்காகவும் சத்தியத்துக்காகவும் நலவுக்கும் எவ்வளவு நீங்க இல்லாம போற அளவுக்கு செலவழிச்சாலும் அது வீண் விரயத்துக்குள்ள என்ன செய்யாது, அடங்காது. சரியா பிள்ளையா அதை பார்ப்போம், ஆனா வீண் விரயத்துக்குள்ள என்ன செய்யாது, அது அடங்காது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நாலாவது
மூன்றாவது இஸ்லாம் சொன்னது சமூக ரீதியான அந்த செலவழிப்பு, நான்காவது வீண் விரயம் தடை. வீண் விரயம் இந்த சமுதாயத்தில் என்னது தடை.